ரைட். எங்களுக்கு இதுல மூன்றாவது கேள்வி வந்து உயிர் பல்லினத்தன்மையினை வரையறை செய்து அதன் சமூக பொருளாதார மற்றும் சூழலியல் முக்கியத்துவம் பற்றி விளக்கு. உயிர் பல்லினத்தன்மை அல்லது உயிர் பல்வகமை என்றதை நாங்க வரையறை செய்து உயிர் பல்வகை என்றால் என்னன்ற விஷயத்தை சொல்லி அது எவ்வாறு இந்த சமூக பொருளாதாரத்திலையும் சூழலியல் ரீதியாக முக்கியத்துவம் வருது. இதுதான் அந்த கேள்வி. அந்த கேள்வியை நாங்க பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் எங்களுக்கு இதுக்குள்ள இருக்குது. ஒன்று உயிர் பல்லினத்தன்மை என்ன, அதே போல அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் சமூக பொருளாதார நடவடிக்கைகள் சூழலியல் ரீதியாகவும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் என்றது என்னன்னு சொன்னா இப்ப உதாரணமாக சாதாரணமாக இந்த கேள்விகள்ல உண்மையாகவே மாணவர்களுக்கு அல்லது விடை எழுத பரீட்சை செய்கிறார்களுக்கு இருக்கிற சிக்கல் என்றால் சில விடயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அது இதுதானான்றது ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. அப்ப நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் உண்டு. அதான் கேள்வி இதுதானே தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயம் தானே இந்த இல்ல இந்த அந்த விடயம் தெரிஞ்சிருக்கு, அதுக்குரிய விட தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுதானான்றது தெரியாது. முக்கியத்துவம் என்றது வந்து கிட்டத்தட்ட இப்ப உங்களோட வீட்டுல உங்களோட நீங்க இருக்கிறீர்கள்டா உங்களோட முக்கியத்துவம் என்னன்றதுண்டா உங்களால அங்க நடைபெறுகின்ற சில நல்ல விடயங்கள், அதாவது முக்கியத்துவம். இப்ப நீங்க ஒரு ஆள் இருக்கிறீர்கள்டா, இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு வீட்டுல வந்து நீங்க ஒரு முக்கியமான ஆள். வீட்டுல வந்து நீங்க காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு மூன்றும் ரெடி பண்றால் நீங்க தான். ரெண்டாவது உங்களோட முக்கியத்துவம், அதாவது உங்களால ஒரு நன்மை அந்த வீட்டுக்கு நடக்குது, நீங்க இல்லாட்டி அது அந்த சிஸ்டம் குழம்பிடும், இல்ல அந்த இது அதனால அது வந்து செலவு கூடியதா மாறும் என்று சொன்னால் அது கூட முக்கியத்துவம். சாப்பாடுன்றது நீங்க 3 நேரம் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறாள், சமைச்சு கொண்டிருக்கிறாள் என்று வச்சுக்கணும். அல்லது வீட்டுல வந்து நீங்க தான் ஒரு வீட்டுல குடும்பத்தை நடத்துறதுக்கு நீங்க தான் வீட்டுல ஒரு கடை உண்டை போட்டோ அல்லது ஒரு வேறு தொழில் ஒன்றுக்கு போயோ நீங்க வந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்குரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்குறாள் இருந்தால் அது உங்களோட முக்கியத்துவம். உங்களால அந்த குறிப்பிட்ட நாங்க எந்த எந்த இடம் வந்து பயன்பெறுமோ அது முக்கியத்துவம். ஒரு பாடசாலை ஒன்றில வந்து நிறைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இந்த ஆசிரியர் இவங்க முக்கியத்துவம், அவங்க எல்லாம் முக்கியமான ஆட்கள் சொல்லுவாங்க. ஏன் ஏதோ ஒரு இதுல அவங்க வந்து அந்த இதுல மேக்சிமம் ஒரு முக்கியமான பங்களிப்பு ஒன்று இருக்கு, மெட்டாக்கள் செய்ய முடியாததை அல்லது ஏதோ ஒரு வகையில சிறப்பாக செய்யறாக்களா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை தான் நாங்க என்ன செய்யறோம்னா இதுக்குள்ள ஆஹ் என்னண்டு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி இந்த உயிரின பல்லினத்தன்மைன்றது ஏன் அவசியம் என்றதுதான் அதோட முக்கியத்துவம். அப்ப இதால வந்து எங்களுக்கு இந்த சமூக பொருளாதாரத்துக்கு என்ன கிடைக்குது, சூழலியலுக்கு என்ன கிடைக்குது நன்மை என்ற விஷயத்தை தான் நாங்க இதுக்குள்ள சொல்லணும். அப்ப இதுதான் அந்த கேள்வியில முக்கியத்துவம்ன்ற விஷயம். சரிதானே? அப்ப சமூக பொருளாதாரத்துக்கு என்ன நன்மை, சூழலியலுக்கு என்ன நன்மை, சூழலுக்கு என்ன நன்மைன்றதுதான் இந்த முக்கியத்துவம் என்ற சொல்லினுடைய என்னவா இருக்க போகுது என்றால் விளக்கமாக இருக்க போகுது. சரியோ? ஆங்கிலத்திலையும் அந்த கேள்வியை நாங்க பார்த்தோம்னா தெரியும். டிஃபைன் பயோடைவர்சிட்டி அண்ட் எக்ஸ்பிளைன் த சோசியோ எக்கனாமிக் அண்ட் என்வைரன்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட். அப்ப எங்களுக்கு இந்த பயோடைவர்சிட்டி என்றா என்னன்றதை நாங்க முதல்ல விளங்கப்படுத்துவோம். சரிதானே? அப்ப நாங்க நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், அந்த புத்தகம் மட்டும் போட்டிருந்தேன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட
சரி, உயிரின பல்வகமை அல்லது உயிர் பல்வகையை பற்றிய வரைவிலக்கணம். உயிர் பல்வகமை இது நான் ஏற்கனவே இந்த இதை பற்றிய வீடியோக்கள் நிறைய இருக்குது, விளக்கமாக இருக்குது. நாங்கள் அந்த விடைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சுருக்கமாகவே பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? கூடுதலாக நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் போயிடும். அதனால நான் சொல்கிறேன், ஏற்கனவே உயிர் பல்வகையை பற்றிய வீடியோ ஒன்று எங்களோட யூடியூப் சேனலில் வந்து வடிவாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்க. யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும், தவசி லேர்னிங் சிட்டின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரும், யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வரும் தவசி லேர்னிங் சிட்டி. நீங்கள் அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் வெப்சைட் வரும். பிறகு பார்த்தா எங்களோட யூடியூப் சேனல் வரும். இப்போ இதில் நீங்கள் போயிட்டு உயிர்ப்பல் வகையை பற்றிய வீடியோக்கள் நிறைய இருக்குது. நிறைய வீடியோ இருக்குது. உங்களுக்கு 300 லெவலை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. கூடுமான ரிசோர்ஸ் வந்து 300 லெவலுக்கு தான் இருக்குது. எல்லாம் 300 லெவலுக்குரியது. ரீஜியனல் ஜியோகிராபிக் எல்லாம் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் உயிர்ப்பல் வகமை ஸ்க்ரீன் யாருக்காவது ஸ்க்ரீன் தெரியாமல் இருக்கிற கையெழுத்துங்க ஆகும் இந்த உயிர்ப்பல் வகமை என்று. சரிதானே? அப்போ இதுக்குள்ள வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. இதை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் சரி. உயிர்ப்பல் வகையை பற்றி ஒரு வீடியோ ரெண்டு மூணு பேருக்கு தான் தெரியாமல் இருக்கு, மற்றவர்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, நான் நினைக்கிறேன் உங்களோட டிவைஸில் வந்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து கூட இருக்கலாம். வந்து வேற ஒரு டிவைஸ் ஒன்றில் இருந்து ஜாயின் ஆகி பாருங்க. சரிதானே? ஸ்க்ரீன் காட்டலன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை. ஏன்டா 3 பேருக்கு மட்டும் தான் காட்டல, மற்றவர்களுக்கு காட்டுதானே? இதில் ஜாயின் ஆகிருக்கிற கிட்டத்தட்ட 60 பேரில் 3 பேருக்கு காட்டலன்டா மற்ற எவ்வளோ பேருக்கும் காட்டுது. அப்போ உங்களோட டிவைஸுகளில் பிரச்சனை போய் ஒரு சிக்கல் வாரது, இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீட் இல்லாட்டி அந்த மாதிரி வரும். மெட்டாக்களுக்கு காட்டுதானே? காட்டுதான். சரிதானே? மெட்டாக்களுக்கு காட்டுதுன்றபடியாக நீங்கள் உங்களோட டிவைஸ்லாம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. அப்போ இதில் போயிட்டு நீங்கள் அந்த அந்த விடயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உயிர்ப்பல் வகையை பற்றி நிறைய இதுகள் இருக்குது. இந்த நட்போஷணையாக்கம் உங்களோட இந்த என்வரன்மெண்ட் ஸ்டடி தான். தீவு உயிரின புவியியல், இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்குரிய தலைப்புகள் நிறைய இருக்குது. அதுக்குள்ள தேடி எடுத்துக்கொள்ளுங்க. காலையில மாற்றம் இருக்குது, இந்த இருக்குது. வளி மாசடைதல் இருக்குது. இந்த அறிக்கை சூழத்தொகுதி இருக்குது. சூழத்தொகுதி இடைத்தொடர்புகள் இருக்குது. திண்மக்களை முகாமைத்துவம் இருக்குது. ரிசர்ச்சை பற்றி நிறைய வீடியோஸ் கிடக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் தேடி இதுக்குள்ள பாருங்க. மற்ற பச்சை வீட்டு விளைவு இருக்குது. இப்படி நிறைய எங்கட ஜியோகிராபியோட சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் இதுக்குள்ள கிடக்குது. சரிதானே? அதை தேடி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நீங்கள் அந்த வெப்சைட் தவசடிச்சிட்டு யூடியூப்ல போய் அடிச்சீங்கன்னால் வரும். சரியோ? சரி. அப்போ உயிர் பல்வகமை அல்லது உயிரின பல்வகமை என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், சுருக்கமாக பார்த்தோம்னா பரம்பரை அலையிலிருந்து இனங்கள் வரை சுழத்தொகுதி காணப்படும் பல்வேறு வகைப்பட்ட முழு உயிரின வடிவங்கள் உயிரின பல்வகமை என்று சொல்லப்படுது. அப்போ அதை இன்னும் விரிவாக சொல்றாங்கன்னு சொன்னா, புய்மை பிறப்பில் வாழத்தை கொண்டிருக்கின்ற பல்வேறு வகையான உயிர் வடிவங்களை குறிக்கும். அப்போ பல்வேறு வகையான தாவரங்கள், பல்வேறு வகையான வாழிடங்கள், பல்வேறு வகையான விலங்கினங்கள், பல்வேறு வகையான இனங்கள், தனிப்பட்ட இனங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் உயிர்ப்பல்வகம். உயிர்ப்பல்வகம் சொல்றது, இப்ப நாங்க ஒரு ஒரு நெல் வயல் இருக்குன்னு வயலுக்கும் ஒரு காட்டுக்கும் இடையிலான உயிர் பல்வகமை எது கூடண்டு பார்த்தோம்னா அந்த காட்டுல கூட இருக்கும். ஏன்னா நெல் வயலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நெல் என்றது மட்டும்தானே அங்க இருக்கும். ஒரு சில வேற சில பூச்சிகள் அதுகள் இருக்கு. ஆனா ஒரு காடுன்னு சொல்லக்குள்ள அங்க நிறைய வகையான தாவரம் இருக்கு. நெல்ன்றதுக்குள்ள பார்த்தா ஒரு வகை ஒரு பயிர் தான்.
அந்த விடயத்தை நிறைய அங்க ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்று எடுத்தால் அதுக்குள்ள காணப்படுற தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள், எல்லா வகையானத்தை நாங்க சேர்த்து சொல்லுவோம் உயிர் பல்வகமை, பயோடைவர்சிட்டி என்று சொல்லி சொல்றோம். அப்ப அந்த உயிர் பல்வகை என்ற விஷயம் வந்து எங்களுக்கு குறையுமாக இருந்தால், அந்த விஷயத்துல உயிர் பல்வகை என்ற விஷயம் வந்து பாதிக்கப்படும் என்ற விஷயம் என்றால், அதிலிருந்து தாவரம் அழிகிறதோ அல்லது விலங்கினம் அழிகிறதோ அல்லது அவற்றினுடைய வாழிடம் அழிகிறதோ, இதெல்லாம் வந்து இந்த உயிர் பல்வகை வந்து பாதிக்கப்படும் சொல்லுவோம். பாருங்க, தாங்களும் ஒரு பகுதியாக உள்ள நிலம், கடல் மற்றும் ஏனைய நீர்சால் சூழலியல் முறைமைகள் மற்றும் வாழ் சூழலியல் தொகுதி உட்பட எல்லா இடங்களையும் சார்ந்த உயிரினங்கள் மத்தியிலான பல்வகமை வீரிய பல்வகை எனப்படுகின்றது. சரிதானே? ரைட். அப்ப இது பாதிக்கப்படுதல் என்னன்றதையும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நாங்க என்னடா என்னுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் என்ற விஷயத்தை பார்ப்போம். உயிர்ப்பல்வகமை ஏன் முக்கியம் பெறுது, இதால பாதிக்கப்படுது என்ற விஷயம் எல்லாம் அந்த புத்தகத்துல இருக்கு. வழியா பார்த்து கொள்ளுங்க. ஏன் முக்கியத்துவப்படுது, அப்ப நாங்க இது பாதிக்கப்படுது இது செய்தோன்னு சொல்லி பார்க்கிறோம். உயிர்ப்பல்வகமையினுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தோம் என்றால், நாங்க அதை கொஞ்சா டைப் பண்றோம். புத்தகத்துல அந்த விஷயம் அதுல இல்லை. அதனுடைய முக்கியத்துவம் சரிதானே? அப்ப இதுல சமூக பொருளாதார முக்கியத்துவம் ரெண்டு வகையாக நாங்க இதுல பிரிக்க போறோம். ஒன்று சமூக பொருளாதார முக்கியத்துவம், அடுத்த சூழலியல் முக்கியத்துவம். முதல்ல நாங்க வந்து சமூக பொருளாதார முக்கியத்துவத்தை பார்ப்போம். அப்ப நாங்க ஒன்று பார்த்தோம்னா சமூக பொருளாதார முக்கியத்துவம் ஒன்று என்னன்னு சொன்னால் எங்களுக்கு பொருளாதார நடவடிக்கை. நாங்க இதைத்தான் விளக்க போறோம், பொருளாதார நடவடிக்கை சரிதானே? இப்போ பொருளாதார நடவடிக்கையில் இது எவ்வாறு முக்கியத்துவம் நாங்க பார்த்தோம்னு சொன்னால், குறிப்பாக எங்களுக்கு இந்த உயிர் பல்வகமை என்றது விவசாயம், காடாக்கம், மீன்பிடி போன்ற விடயங்கள்ல இது முக்கியத்துவமான ஒன்றாக இருக்குது. இப்போ ஒரு உயிர் பல்வகை இப்போ நாம சாதாரணமாக ஒரு ஆப்பிரிக்க பகுதிகளில் வந்து நாடுகளில் வந்து உண்மையாகவே வறுமை, ஒரு நாட்டில் வந்து வறுமை இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை எல்லாம் நிறைய வளம் உள்ள நாடு, அப்படி செய்யலாம் வேண்டாம். அந்த வளம் என்ற விஷயம் எங்கிருந்து கிடைக்கின்றால் எங்களுக்கு இந்த உயிர் பல்வகையிலிருந்து கிடைக்குது முக்கியமா. அப்ப நீர் வளம் இருக்குதுன்னு சொன்னா தான் அங்கே நேம்டா காட்டு வளம் இருக்கு, மீன் இருக்கு, மீன் வளம், மீனும் ஒரு உயிர், காடு ஒரு உயிர். அப்ப விவசாயம்ன்றது ஒரு இந்த மாதிரி இதுகளில் வந்து எங்களுக்கு என்னென்னா நேரடியாக இந்த உயிர்ப்பல் வகமை முக்கியத்துவம் பெறுற அல்லது செல்வாக்கு செலுத்துறதா இருக்குது. இன்றைக்கு உணவு உற்பத்தி என்றது, இப்போ நாங்கள் உணவு உற்பத்தி என்று பார்க்குறோம், உணவுத்துறை என்று பார்க்குறோம். இன்றைக்கு தாவரங்கள் பல்வகைப்பட விவசாயம் அதுக்குள்ள வரும். பல்வேறுபட்ட தாவர இனங்கள் இன்றைக்கு பல்வேறுபட்ட உணவை வந்து ஆக்களுக்கு வழங்குறதா இருக்கு. இப்போ சாதாரணமாக நீங்கள் சொல்லுங்க, இப்போ நீங்கள் இன்றைக்கு காலையிலேருந்து நீங்கள் இன்றைக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கு சாப்பிட்டேன், இப்போ சாதாரணமாக பார்ப்போம். இப்போ காலையில் ஒரு இடியப்பம் சாப்பிட்டேன், ஒரு முட்டை ஒன்று சாப்பிட்டேன், பருப்பு சாதாரணமாக சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணுவோமே, இடியப்பம் தானே, ஒரு முட்டை, பருப்பு, காலை சாப்பாடு. பிறகு மதிய சாப்பாடு நான் சும்மா இது லிஸ்ட் பண்ணுறேன். மதிய சாப்பாடு ஒரு சாப்பாடு, அப்போ சோறு, முருங்கை இலை கறி, அதே போல ஒரு மீன் கறி. இரவு சாப்பாடு இடியப்பம், ஒரு சின்ன ஒரு கறி, சம்பளம் வைங்க. அதே போல இடையில நாங்கள் ஒரு தேநீர், காலையில் ஒரு பிளேன் டீ அல்லது டீ, ஏதோ டீ என்ற பால் தேநீர் வச்சு கொண்ட மாட்டேன் காலையில்.
பிறகு ஈவினிங் டைமில் ஒரு தயிரோட வாழைப்பழம் சேர்த்து ஒரு ஜூஸ் ஒன்று, தயிரும் வாழைப்பழம். அப்போ இது கிட்டத்தட்ட இன்றைக்கு சாதாரணமாக நான் சாப்பிட்ட சாப்பாடுகளில் இருக்கிற விஷயம். இப்போ இதில் வந்து பாருங்க, இன்றைக்கு இடியப்பம்ன்றது எங்களுக்கு இந்த அரிசியிலிருந்து வருது. இது ஒரு தாவரம், தானியம். முட்டை பாமோ ஏதோ ஒரு கோழியிலிருந்து வருது. பருப்பு ஒரு தானியத்திலிருந்து வருது, ஒரு தானியத்திலிருந்து. சோறு அதுவும் எங்களுக்கு ஒரு தானியம். முருங்கையிலே ஒரு மரம், தாவரம். மீன் கடல் வாழ் இருந்து. இடியப்பம் கறி, இது அதே விஷயம். பால், தேநீர். பால்ன்றது மாட்டிலிருந்து வருது. தேநீர் ரெண்டு சில குளங்களுக்கு இந்த தேநீருக்குள்ள தேயிலைன்றது ஒரு மரத்திலிருந்து வருது. அந்த சீனி கரும்புல இருந்து வருது பாருங்க. அது மாதிரி தயிர் இதுலேருந்து வருது, பசுவிலிருந்து வருது. வாழைப்பழம் வாழைமரத்து வந்து. அப்போ கிட்டத்தட்ட எங்கட உணவுன்றது, உணவை வழங்குற ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் வந்து இந்த உயிர் பல்வகமை. விளங்குதா உங்களுக்கு? நீங்க இதே மாதிரி நீங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா சரி, நீங்க என்னத்தை எடுத்தாலும் மனிதனுடைய உணவு இதுக்குள்ள வந்து தாவர விலங்குகள் இருக்கு. அது இயற்கை தாவரமோ, அது உருவாக்கப்பட்ட தாவரமோ ஏதோ, அது வேற விஷயம். அது பயிற்சிகை எல்லாம் வந்து, பயிற்சிகை எல்லாம் வந்து தாவரம் தான், பயிரெல்லாம் தாவரம் தான். விலங்குதான். இப்போ மாடுன்னு சொன்னா அது ஒரு விலங்கு தான். சொல்ற விலங்குதா? இப்போ கிட்டத்தட்ட அப்போ இந்த நான் எங்கட உணவு இது மாதிரி உலகத்தில் இருக்கிற நிறைய பேருடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒன்று இந்த இனத்துக்குள்ளார இருக்குன்னு சொன்னால் உயிர் பல்வகை இருக்கு. அப்போ அது யோசிச்சு பாருங்க. இதுல வந்து எங்களுக்கு சாதாரணமா தேயிலை இல்லை என்று சொன்னா தேநீர் இல்லை, வாழை இல்லைன்னு சொன்னா வாழைப்பழம் இல்லை, மாடு இல்லை என்று சொன்னா பால் இல்லை. ஒரு ஏரியாவில் இது அது இது இல்லாம போனா இல்லை. உதாரணமா வேறு நாட்டுல தங்கி இருக்க வேண்டி வரும். அப்ப அது வேறு நாட்டுக்கு வருமானத்தை எடுத்து தரப்ப எங்கட இலங்கையில இருந்து தேயிலை ஏற்றுமதி செய்யறோம். அது ஒரு பொருளாதாரம். இதை மாதிரி நீங்க இப்படியா பாருங்க. அதே போல நாங்க எங்க நாட்டில இருந்து மீன் ஏற்றுமதி செய்ய போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மீன்டின் வருமானம். இந்தியாவில இருந்து எங்களுக்கு முட்டை கிடைச்சது. இப்ப இந்தியாவுக்கு அது வருமானம். முட்டை இறக்குமதி செய்தவங்க விலை கூட, ஒரு பிரச்சனை இருக்க. இந்த மாதிரி பருப்பு நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் அங்க இருந்தான் பார் நினைக்கிறேன். அப்ப அது அந்த நாட்டுக்கு வருமானம். அப்ப இப்படி பொருளாதார நடவடிக்கையில முக்கியத்துவம் பெறுகின்ற பல்வேறுபட்ட தாவரங்கள், விலங்குகளை கொண்டிருக்கிறதுக்கு உயிர் பல்வகம் என்றது அவசியம். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே அந்த பொருளாதார நடவடிக்கையில வரும். அடுத்தது அதை சார்ந்த விடயம்தான் உணவு பாதுகாப்பு. இதிலையும் எங்களுக்கு இந்த உயிர் பல்வகம் என்ற முக்கியம் சொல்லப்படுது. சரிதானே? உணவு பாதுகாப்பு நாங்க பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு உலகத்துல காணப்படுகின்ற பல்வேறு வகைப்பட்ட இனங்கள். இப்ப நாங்க இன்றைக்கு எங்கட சாப்பாடு இந்த சாப்பாடு சொல்லிட்டோம். சரிதானே? பொதுவாக இதுல இருந்து வருமானம் ஈட்டலாம்ன்ற விஷயம் சொல்லித்தோம். மீனை வித்து வருமானம், காட்டுல இருக்கிற பழங்களை வித்து வருமானம். பழங்கள் இப்போ பழமும் இருக்குது, நிறைய பழ வகைகள் நம்மளுக்குள்ள இல்லை. நெல்லி இருந்துட்டா இப்போ சில நாளையில் நெல்லி இப்போ கிடைக்கல. நெல்லி இருந்தால் நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்று குடிச்சால் அப்போ அது ஒரு இது. அப்ப இது உணவு பாதுகாப்புன்ற விஷயத்தை பார்த்தா இன்றைக்கு உலக அளவில் உலகத்துல வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு உணவு பழக்க வழக்கம்ன்றது வேறுபட்டது. அப்ப அந்த நாட்டுகளினுடைய காலநிலைக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு இந்த சோறு அதுண்டா நாங்க சாப்பிட்றோம். அதே நேரம் இந்த எந்த பகுதியில வாழ்றவங்கன்னு சொன்னால் மேலை தேய்த்தவர்கள் கூடுதலாக வெளிநாட்டவர்கள், கூடுதல் வெளிநாட்டவர்கள், ஐரோப்பியர்கள், அவங்க எல்லாம் கூட என்ன செய்வாங்கன்னா இந்த கோதுமை சார்ந்த சாப்பாடுகள்ல அவங்க செய்வாங்க. அதே போல இந்த சீனாவை பொறுத்த வரைக்கும் அவன் சாப்பாடு வித்தியாசம். அவன் வந்து இந்த காட்டில் நடக்கிற விலங்கினங்கள், பூச்சி இனங்கள் இதுகளெல்லாம் சாப்பிடுவான். அப்ப இன்னைக்கு நிறைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேறுபட்ட உணவு பழக்க வழக்கமுடைய பல்வேறு நாடுகளுக்கும் வேறுபட்ட தாவரங்கள், விலங்கினங்கள் இருக்கிறபடியா அதுல இருந்து அந்தந்த பிரதேசத்தவர்களுக்குரிய உணவு வகைகள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப முதலாவது விஷயத்துக்குள்ள வந்து பொருளாதார நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து விளைவிக்கப்படுகின்ற அல்லது அதிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒன்று இருக்குது. ரெண்டாவது உணவு பாதுகாப்புன்ற விஷயத்துக்குள்ள இந்த உயிர் பல்வகைன்றது பல்வேறுபட்ட பிரதேசங்களில் பல்வேறுபட்ட உணவு பழக்க வழக்க முறைகள். இப்போ சீனாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டிவிகளில் இதுகளில் சாரி யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜப்பான், சீனாவில எல்லாம் வந்து
பாம்பு மட்டத்தேள் அப்படியான விஷயங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அப்ப அந்த மாதிரியான விடயத்தை வந்து கொடுக்குறொண்டாகவும் இந்த இது இருக்குது. சுருக்கமாக பார்க்குறேன், நிறைய கண்டு பார்த்துருக்கிறது இல்லை. அடுத்த வந்து மெடிசின் அல்லது மருத்துவம். மருத்துவத்துக்கு பங்களிக்கின்ற ஒன்றாக இது இருக்குது மருத்துவத்துறைக்கு. இன்னைக்கு மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட மருந்துகள் தயாரிக்கப்படுறது தாவர விலங்குகள்ல இருந்து உங்களுக்கு தெரியும். இப்ப அது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னா தாவரங்கள்ல இருந்து, இந்த பங்கசுக்கள்ல இருந்து, மற்றது மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம் நுண்ணுயிரினங்கள்ல இருந்து நிறைய வகையான மருந்துகள் தயாரிக்கப்படுது. இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு தொற்று நோய் ஒன்று ஏற்பட்டால் கூட இன்னொரு நுண்ணங்கியிலிருந்து அந்த தொற்று நோய்க்குரிய ஆன்டிபயோட்டிக் இதுகளை தயாரிப்பாங்க. அதே போல சில சில இதுகளுக்கு வந்து இப்போ ஒரு நாங்கள் பார்த்தோம்னா சில வகை மருந்துகள் வந்து உண்டு. இப்போ ஒரு விலங்கினுடைய எண்ணெயாக இருக்கும், அல்ல விலங்கினுடைய பாகத்தில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும், அல்லது ஒரு தாவரத்தினுடைய பகுதிகளில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். இப்போ கூடுதலாக சித்த மருத்துவத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தாவரங்களுக்குள்ள இருந்து எடுப்பாங்க. உதாரணமாக இப்போ எங்களுக்கு சில சில பொடிகள் இல்லை தூள்கள் அதுகள் எல்லாமே நினைவாங்கண்டா சித்த மருத்துவத்துக்குள்ள வந்து எடுப்பாங்க. உதாரணமாக எங்களுக்கு இப்போ சில சின்ன பிள்ளைகளுக்கு இதானாக்களுக்கு அவங்களுக்கு உடம்புல சாப்பாடு வயிற்றுல கழிவுகள் இறைக்க மாட்டா அவங்களுக்கு என்ன வாங்கினா பேதி மாத்திரைன்னு சொல்லி கடுக்காயிலிருந்து எடுப்பாங்க. இப்படி தலையிடிக்குரிய இதுகள் இப்போ சித்தாலயமே எல்லாம் வந்து நிறைய மூலிகை சேர்த்தது. இப்படி பல்வேறுபட்ட பொருட்கள் வந்து இன்றைக்கு மருத்துவத்துறைக்கு பங்களிக்கின்றதா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்கோ டூரிசம் சொல்லுவோம், சூழலியல் சார்ந்த சுற்றுலாத்துறை என்று சொல்லலாம். சுற்றுலாத்துறை வளர்ச்சியிலையும் முக்கியத்துவம் பெற்றதாக இது இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு வாரவங்கள்ல போவாங்க நிறைய பேர். சில இடங்கள் இன்றைக்கு நீங்க பெறாதனிய தாவரவியல் பூங்கா, பெறாதனிய பொட்டானிக்கல் கார்டு, அந்த இதுக்குள்ள வந்து போறது என்னத்துக்கு உண்மையாகவே அங்க வந்து என்ன அங்க இருக்கிற ஆக்களையும் அதையும் பார்க்கணும் போற ஒரு டீம் ஒன்று இருக்கு என்ன. ஆனால் அங்க வந்து உண்மையாகவே அந்த அந்த பொட்டானிக்கல் கார்டுன்றது உண்மையாகவே என்ன சொன்னால் அங்க இருக்கின்ற பல்வேறு வகைப்பட்ட தாவர இனங்களை நீங்க பார்க்கணும்ன்றதுக்கு இதுதான் அது. நிறைய வகையான தாவர இனங்கள் அங்க இருக்கு. அதே போல நுரலியாக போனீங்கன்னா ஹக்கலை பொட்டானிக்கல் கார்டு, ஹக்கலன்ற ஒன்று இருக்குது. இப்போ இங்கே பிராதனிய மாதிரி ஹக்கல். அப்போ அந்த இது வந்து என்ன செய்யணும்னா பெருமளவு வருமானத்தை ஈட்டி கொடுக்குறதா இருக்குது. உங்களுக்கு தெரியும், பிராதனியக்கு போனீங்கன்னா நான் நினைக்கிறேன் 260 ரூபாயோ ஏதோ ஒரு ஆளுக்கு டிக்கெட். சின்ன பிள்ளைகளுக்கு இவ்வளோ காசி, பெரிய ஆட்களுக்கு 250 260 அதை பார்க்கறதுக்கு டிக்கெட். என்ன எவ்வளோ டிக்கெட் இப்போ யாராவது அங்கே இருக்கிறாங்க? என்ன ஒருத்தரும் இல்லையா? ஒருத்தரும் பார்க்கவே இல்லை. நான் கைக்கிற கேக்கு தானே எல்லாருக்கும். சரிதானே, ரைட். உங்களுக்கு ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கிறீங்க. 260 ரூபாய் டிக்கெட், ரைட். 260 ரூபா. அதாவது இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்க்க போறதுக்கு. அப்போ கண்டிக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு அல்ல மோதும் டீம். ஒவ்வொரு பஸ் ஒரு பஸ்ஸை பார்த்துட்டா 50 பேர் ஒரு பஸ்ல இருந்தா யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஒரு 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 மணித்தியாலத்துக்குள்ளே 5000 பேர் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அது பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கின்ற ஒன்றாக இன்றைக்கு அந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. 260 ரூபா நினைக்கிறேன். ஏதானே? அப்ப அதே மாதிரி இப்போ அது சின்ன ஒரு உதாரணம். அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த யானை சரணாலயங்களுக்கு போவாங்க. பின்னவல யானைகள் இருக்கிறது. அப்ப அங்க போய் என்னத்தை பாக்குறோம், அந்த யானையில பாக்குறது இந்த தாவரங்கள் விலங்குகள் என்னென்னா காட்சி பொருட்களாக இருக்குது. இன்னைக்கு சிங்கராஜவனம் அதுக்கு போறதுக்கு போவாங்க. நான் சிங்கராஜவனத்துக்கு போயிருக்கிறேன். அதுக்கு டிக்கெட் என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் ஒன்று இருக்கு. அடுத்தது நாங்கள் சிங்கராஜவனத்தை பார்க்க போனோம். அங்க இருக்கிற
தாவரத்தையும் விலங்குகளையும் பார்க்குறது, ரெண்டையும் பார்க்குறது என்வாயரன்மெண்ட். அப்ப சுற்றுலாத்துறையில இந்த எக்கோ டூரிசம் என்று சொல்லப்படுகின்ற சூழல் சார்ந்த சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சிக்கு இது முக்கியமா எதுக்குல இந்த உதாரணங்கள்லாம் போட்டு எழுதுங்க. சரியோ? ரைட், சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த உயிர் பல்வகமே இருக்குது. டைகர் ஹேக்கு இல்லையா உங்களுக்கு? சில பேர் ஹேக்குலன்னு சொல்றாங்க. என்னன்னு சொன்னால் இதுல இருக்கிறாங்களே, திரும்ப திரும்ப சொல்றேன். எனக்கு வார ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லைன்ற ஒரு டீம் சொல்லும், ஒரு டீம் சொல்லும் கேட்குது இல்லைன்னு சொல்லும். இதுல இதுல 50 பேர் இருந்து ஒரு ஆளுக்கு கேட்காம விட்டால் யாருடைய பக்கம் பிழை இருக்கின்றது நீங்களாகவே யோசிச்சு கொள்ளுங்க. மெட்டாக்களுக்கு விளங்குது. இப்ப நான் அடிக்கடி இடையில செக் பண்ணக்குள்ள விளங்கு. அது கேட்கலன்னா நீங்க என்ன செய்யணும், எனக்கிட்ட சொல்லக்கூடாது கேட்கலன்ட்டு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின்ட் ஆகுவாங்கண்டா அவங்கள்ட்ட நீங்க ஒருக்கா க்ராஸ் செக்கிங் செய்து பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த கிளாஸ் இது கேட்குது இல்லை, உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் நீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேட்கலன்னா தான் நீங்க என்ன சொல்லணும், எனக்கிட்ட நீங்க சொல்லணும். சரிதானே? புதுசான இராக்கள் அது ஒருக்கா வடிவா செய்து கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்போ கலாச்சார முக்கியத்துவம், இப்போ கலாச்சார முக்கியத்துவம் என்று சொல்லக்குள்ள எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு சில சமயங்கள் என்ன, சமயங்கள்ன்ற முக்கியத்துவம் உள்ள உண்டாகவும் இந்த உயிர் பல்வகமைன்றதுல வார விஷயங்கள் இருக்கு. உதாரணமா இப்போ நாங்கள் ஒரு சமயமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ ஒரு இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தாவரமும் இருக்குது, விலங்கும் இருக்குது. இப்போ வேப்ப மரம் சொன்னால் எங்களுக்கு ஒரு கோவில்கள் அதுகள் எல்லாத்துக்கும் வந்து வேப்ப மரம், வேப்பைன்றது மிக புனிதமான உண்டாக பார்ப்பாங்க. அது ஒரு மருத்துவ குணம் மிக்கது தான். வேப்ப மரம், ஒரு வேப்ப மரம், ஒரு கோவில் ஒன்று இருக்கின்ற டைம் அந்த வேப்ப மரம் என்ற விஷயம் முக்கியமாக இருக்கு. அதே போல இந்த அரச மரம், முக்கியமாக அரச மரம், வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், ஆலமரத்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் இருக்குது. அப்ப அதே போல விலங்குகள் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு சில விலங்குகளை வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ மாமிசம் சாப்பிட்றதுலையும் பசுவை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஏனென்றால் இப்போ ஒராக்கிற ஒரு சமயம் நான் அதில் சமய ரீதியான விஷயத்தை சொல்கிறேன். அதுக்காக இப்போ உங்களோட சமயத்துகளில் சில விஷயங்கள் வேறுபட்டு இருக்கும். அதை நீங்கள் இப்பொழுது செய்து கொள்ளக்கூட நான் பொதுவாக இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன். அப்போ இந்த நான் இப்போ ஏற்கனவே இப்போ நான் ரெண்டு சாப்பாட்டுலேயும் நான் போட்டிருப்பேன் தயிர் பால் என்ற விஷயம் போட்டிருப்பேன். அப்போ நான் எல்லாம் வந்து உண்மையாகவே சின்ன வயதிலே தாய்ப்பால் இல்லாத நேரமே பசுப்பால் அப்படி என்று குடிச்சு தெரிஞ்சு வளர்ந்தபடி அந்த பசுவை வந்து அதுகளை எல்லாம் வந்து செய்ய மாட்டோம். பொதுவாக சில பேர் அந்த சமயம் இருந்து சில பேர் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஆனால் பொதுவாக அந்த இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் பசுவதை அல்லது பசு மாடு மாடு இறைச்சி என்ற விஷயம் செய்ய மாட்டாங்க. அதே நேரம் இந்த சில விலங்கினங்கள் வேற பசு மாதிரி சில சில இதுகளும் வந்து முக்கியமாக கடவுளினுடைய இதன்று சொல்லி என்னென்னு சொல்றது வாகனம் அப்படின்னு சொல்ற வழியிலே செய்வாங்க. இப்போ எலி வந்து பிள்ளையாற்ற வாகனம் அப்படி சொல்லப்போனா நான் எலிக்கு அடி விடும் வீட்டில். ஆனால் இப்போ நாங்கள் இருந்தால் எல்லாரும் தான் அடி விடும். இரண்டாவது செய்கிற அட்டகாசம் தாங்க இயலாது. அப்போ நான் ஒரு போஸ்ட் ஒன்றில் பார்த்துருந்தேன், அணிலுக்கும் எலிக்கும் ஒரு மீம்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அவனும் உங்களோட வீட்டில் அதையும் இதையும் எடுத்து சாப்பிட்றான் தான், அவனுக்கு அடிக்க மாட்டேன் எனக்கு அடிப்பேன்னு சொல்லி எலி வந்து கவலைப்படுற மாதிரி. அப்போ நானும் அதை அன்றைக்கு ஒரு நாள் அந்த அணிலை வச்சு யோசிச்சு பார்த்தேன். அந்த அணில் வந்து இந்த எலி மாதிரி உடுப்புகள் மற்ற பேப்பர்கள் எல்லாம் வந்து போட்டு நாசம் செய்யறது இல்லை. இவங்க கிடக்கப்பட இல்லாத என்ன செய்வாங்க, அந்த அணில் வந்து அப்படி செய்யறது இல்லை. அப்படி இருக்குது. அதே போல எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் எனக்கு இப்போ இது தெரியும். இப்போ அதே போல இஸ்லாம் சமயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள இதில் வந்து என்ன விலங்கினங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. அப்படி யாராவது தெரிஞ்சாலும் அதை சொல்லுங்க எனக்கு. உங்களோட விலங்கினங்கள் அல்லது மரங்கள்ல ஏதாவது உங்கள் சமய ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற மரம் அல்லது விலங்கு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. இருக்கிறீங்க நிறைய பேர், அப்படி ஏதாவது இருக்குதா? ஒரு துளசி என்று போட்டிக்கோ, துளசியும் வந்து இது செய்யப்படுறது. இஸ்லாம் சமயத்தில் ஏதாவது இருக்குதா? நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாத சில விஷயம்.
ரைட் அப்படி இல்லைன்னு ரைட் அப்படி இல்லையா. அதே போல ஆனால் நான் நினைக்கிறேன் அவங்க அந்த சமய இதில் வந்து தாவரங்கள் சில விலங்குகளை வந்து பாதுகாக்க வேண்டிய இதுகளை வந்து அவங்களோட சமய ரீதியான அஹ், அவர்களோட போதனைகள் அதுகளில் சொல்லப்படுது நினைக்கிறேன். தாவரங்கள் அதுகளை பாதுகாக்க வேணும்ன்ற விஷயம் சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்றில் வாசிச்சு ஞாபகம். அதே போல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பௌத்த சமயத்திலேயும் அரச மரம் அவங்களும் இந்த அரச மரத்தை பௌத்தர் அஹ், கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த அரச மரத்தை எடுப்பாங்க. அஹ், அப்படி அந்த இதுகளில் வந்து அந்த சில விலங்கினங்கள் இது அவங்களோட உடும்பு சாப்பிட மாட்டாங்க. உடம்பு சாப்பிட்றதுல நினைக்கிறேன் அவங்க. அப்ப அப்படியான சில விஷயங்களை வந்து அவங்க அந்த அஹ், சமயத்தோட தொடர்பட்டதாக அவற்றை பார்ப்பாங்க. அப்ப அதுக்கு முண்டு முக்கியத்துவம். ஏன் நான் இந்த விஷயத்தை சொல்றேன்னால் இப்ப இந்த மரங்கள் வந்து கூடுதலாக இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தின உதாரணத்தை சொல்றேன். இப்ப உங்களோட மதங்கள்ல சில இதுகள் இருக்கலாம். அதை நீங்க எது செய்து அந்த உதாரணங்களை நீங்க போட்டு எடுத்துக்கணும். உதாரணமாக அஹ், இந்த வேப்ப மரம் என்றால் தேடி திரிவாங்க. சில மரங்கள் இப்ப இந்த மரத்தினீர் என்று ஒன்று இருக்குது. கூடுதலாக சித்திரை வருட பிறப்புக்கு செய்வாங்க. அதுக்கு இந்த வருஷம் இந்த இலைகள் தான் செய்ய முடியும். அந்த இலைகளை தேடி திரிவாங்க. அப்ப அதை பாதுகாக்க வேண்டிய தேவையும் அவங்களுக்குள்ளாக வரும். அப்ப அந்த அடிப்படையில் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயம் பார்த்தோம் என்றால் ஆஹ், கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய பொருட்கள் உருவாக்குறதுலையும் முக்கியத்துவம் வருது. டைம் எடுக்க கண்டுபிடிப்பு மற்றும் புதிய பொருள் உருவாக்கம். அப்போ கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய பொருட்களை பொறுத்த வரைக்கும் இது நிறைய இன்னோவேஷன்களுக்கு சில பொருட்களை வந்து கெமிக்கல்ஸ் நிறைய ரசாயன பொருட்கள் ஆஹ், இதுகளை வந்து இது வந்து உருவாக்குறதுக்கும் இதை அடிப்படையாக இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு பல்வேறுபட்ட தொழில்துறைகளுக்குள்ள கொண்டு புதிய பொருட்களை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருக்குது. அதே போல் இன்றைக்கு பெறப்படும் மாற்றப்பட்ட பயிர் விதைகள் விலங்கினங்கள் இதில் உருவப்படுறது அடிப்படையாக இது நிலப்படும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அபாய அல்லது ஆபத்து நிலை தடுப்பு. குறிப்பாக இந்த இந்த சூழல் தொகுதி அல்லது இந்த தாவரங்கள் இதுகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை அனர்த்தம் குறிப்பாக காலநிலை மாற்றம் இயற்கை அனர்த்தம் போன்றவற்றில் ஏற்படுற பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுல இவையும் ஒன்று சொல்லப்படுது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கு காடுகள் இருக்கின்றா மழையை செய்யறதுக்கு இருக்கு. ரைட் வங்கடையில் வந்து இந்த ஒரு இஸ்லாம் சமயத்தில் இருக்காங்க அந்த ஈச்சை மரம் தேனீச்சை மரம் கருஞ்சீரகம் இதை சொல்றாங்களாம். அதே போல இருக்காங்க. ரைட் ரைட் ஓம் கண்டுபிடிப்பு புதிய பொருளை ஓம் கண்டுபிடிப்பு இதுகளுக்குள்ள வந்து அந்த எலி குரங்களை வச்சு ஆராய்ச்சிகள் செய்யறதுகளுக்கும் அது தேவை. அந்த குரங்களை எல்லாம் வச்சு ஆராய்ச்சி செய்வாங்க. ஏன்னா மனிதனை ஒத்ததாக இருக்கிறபடியா இப்போ சீனாவுக்கெல்லாம் குரங்கு எடுத்த சொன்னா முக்காவாசி ஆராய்ச்சி. எங்களுக்கு மனிதனுக்குரிய ஆராய்ச்சிகளை வந்து குரங்களை வச்சு கொண்டு செய்வாங்க அல்லது எலிகளை வச்சு கொண்டு செய்வாங்க அதுக்கு. ரைட் அப்ப இதுவாளவும் வந்து சமூக பொருள் ஆரம்பிக்க இதை வச்சு கொண்டு நீங்க வடிவ எழுதலாம். 2 பேஜை தாண்டி 2 4 பேஜுக்கு எழுதலாம். சூழல் முக்கியத்துவத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூழல் முக்கியத்துவத்துக்கு நாங்கள் பொருளாதார முக்கியத்துவம் சமூக முக்கியம் அதே போல சூழல் முக்கியத்துவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எங்களுக்கு சுத்தமான காற்று மற்றும் நீர் அதை கொடுக்குறதா இருக்கு. காற்று நீரை கொடுக்கறதுல ஆஹ், சுத்தமான காற்று மற்றும் நீரை கொடுக்கறதுல இந்த உயிர் பல்வகை முக்கியமானது. உங்களுக்கு தெரியும் நிறைய தாவரங்கள் இருக்கிற பகுதிகளில் இருந்து எங்களுக்கு ஒரு காட்டில் இப்போ நகரப்பகுதியிலையும் ஒரு காட்டுக்குள்ளால நீங்க பைக் ஓடி போகக்கூடாது அல்லது சைக்கிள் ஓடி போகக்கூடாது இல்லை நடந்து போகக்கூட உங்களுக்கு அந்த சுவாசிக்கக்கூடிய நல்லதொரு என்ன சொல்றது உண்மையாகவே அந்த பியூ சுத்தமான காற்று எங்களுக்கு இருக்கு. ஒரு மலை அடிவாரத்தில் உங்களோட இங்கே வந்தவங்களுக்கு மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பிலே சில இடங்கள்ல நாங்கள் போய் தண்ணி குடிக்கிறோம். அப்போ தண்ணி குடிக்கக்குள்ள இப்போ கிராமத்தில் போய் குடிக்கிறதுக்கு மலையடிவாரங்களில் போய் குடிக்கிறதுக்கும் எங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. சரிதானே இப்போ இதில் மலையடிவாரங்கள் அப்போ நாங்கள் சில இடங்களுக்கு போவோம். இப்போ குடிமலை அப்படின்னு சொல்லி சில இடங்களுக்கு
போர் நேரம் அந்த இடங்கள்ல வந்து மலையடிவாரங்கள் இருக்கிற பகுதிகளை நாங்க போனோம் என்று சொன்னால் அங்க வந்து அந்த நீர் வந்து சுத்தமான நீர் இருக்கு. ஏன்னால் அங்க அஹ், பாதிக்கப்படுற குறைவு. இப்போ இதுல இப்போ இது ஒரு ஒரு மலைப்பகுதி என்றால் இந்த மலைப்பகுதியில வந்து நாங்க இப்போ இந்த மலைச்சாரல் ஒரு ஊற்றொன்று இருக்கும்னா அந்த ஊற்று தண்ணி மிகவும் சுத்தமானதா இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு அந்த இங்க வந்து எங்களுக்கு இந்த பகுதியை சூழ வந்து சில காடுகள், இப்போ இது சின்ன மரம் மாதிரி சின்னது மாதிரி காடுகள், பெரிய பெரிய காடுகள். இப்போ மலைச்சாரல் இருக்கிற அந்த காடுகள் அதுகள்ல இருந்து வார அந்த தண்ணி சுத்தமானதா இருக்கின்ற நகர பகுதிகளில் தரைக்கு நீர் எல்லாம் மாசடைந்திருக்கு. அப்ப இது வந்து ஒரு பியூரான போட்டரங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கு உண்டு. ரெண்டாவது வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த காலநிலை ரீதியான சில பாதுகாப்பை வழங்குறதா இருக்கு. காலநிலை ரீதியான பாதுகாப்பை வழங்குறதா இருக்கு. அது குறிப்பாக இந்த காடுகள் வந்து எங்களுக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைட்டை உறிஞ்சிக் கொள்ளும். அதே போல இந்த அனர்த்தங்கள் அல்லது காலநிலை மாற்றங்கள் ஏற்படக்குள்ள காலநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்துகின்ற உண்டாக இருக்கும். குறிப்பாக வறட்சி இதுகளை கட்டுப்படுத்துகிற உண்டாக இருக்கும் காலநிலை பாதுகாப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணுருவாக்கத்திலேயும் மண்ணுருவாக்கம் மற்றும் பசளை மண்ணுருவாக்க மண்ணுருவாக்கம் மற்றும் பசளைக்கும் வந்து செல்வாக்கு செலுத்துறதுல இருக்கும். உங்களுக்கு தெரியும் மண்ணுருவாக்கத்தை பொறுத்தவரையும் தாவர விலங்குகளுடைய செயற்பாடு முக்கியமானது. பசலை நீங்க தனி சொல்லலாம். அடுத்த பசலை பசலை நீங்க தனி சொல்லலாம், கூட்டு பசலை. வடகி தெரியும் சேதன விவசாயம் என்று வரக்குள்ள நான் கூட்டு பசலை எரு என்ன மாட்டெரு கோழி எரு. அடுத்தது தாவரங்கள் குப்பைகள் பயோகேஸ் தயாரிக்கிறதுக்கு கூட நாங்கள் அன்றைக்கு என்ன செய்யறோம், இந்த சாணி அதுகளை தான் எடுப்போம். அப்போ இப்படியானதுகளுக்கு உதவி செய்யறதா இருக்குது சூழல் ரீதியா. அடுத்தது பார்த்துட்டால் இந்த தாவர விலங்குகளினுடைய இந்த விலங்குகளினுடைய வாழிடமாக இருக்கிறது. எங்கடன்றதை விட விலங்குகளினுடைய வாழிடம். ஆஹ் இப்படி நாங்க சூழலியல் ரீதியாக பல்வேறுபட்ட முக்கியத்துவத்தை இதுக்கு சொல்லிக் கொள்ளலாம். சரிதானே? இதை வச்சு கொண்டு படிவா நீங்க எழுதலாம் தானே? சாப்பாடு காடுகள்ல சாப்பாடு பண்ணா இப்ப நான் பாருங்க, இது ஒரு பழம். இந்த பழத்துல பேர் யாருக்காவது தெரியுமா? இத்தனியாம் மாதம் என்றால் உங்களுக்கு 2017ஆம் ஆண்டு 5ஆம் மாதம். 5ஆம் மாதம் 6ஆம் மாதத்துல இந்த பழம் வரும். யாருக்கா அந்த பழம் தெரியுமா? இழந்த பழம் இல்லை. இழந்த பழம் வந்து அது வேறு. ரைட், ஒரே ஒரு ஆள் போட்டிருக்கதான் சரி. என்னடால் வீரப்பழம். இது சரியில்லை, வீரப்பழம் தான் இது. வீரப்பழம்னு சொல்றது. அஹ் அந்த வீரமரம் வந்து இதுதான். பழம், இது காய், வீரப்பழம். வீரமரம் இது வந்து காட்டுக்குள்ள வந்து கிடைக்கிறது. நாங்கள் அந்த உணவுக்கு சொன்ன உங்களுக்கு நிறைய வகையான பழம். உண்மையாகவே இதெல்லாம் வித்தியாசமான டேஸ்ட் உள்ள பழங்கள். அந்த வீரப்பழம் காட்டுக்குள்ள வந்து கிடைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன். இதெல்லாம் நிறைய பேர் கிடைக்கிறதில்ல. இப்போ எங்கட பகுதி இந்த காடு இருக்கிற பகுதியில் வருது. இந்த ஐரப்பழம் தெரியுமா உங்களுக்கு? பாலப்பழம். ரைட், அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் பழம் பாலப்பழம் 2 நாளாக போய்த்துனா புழு வந்துடும் சொல்லுவாங்க. இதுக்கும் வித்தியாசமான பழம் உண்டு. காட்டு பழங்கள் உண்மையாகவே பால மரத்துல இருந்து கிடைக்கிறது. இது ரெண்டும் வறண்ட வலயத்துல தான் இந்த பழங்களை நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. வீரப்பழம் பாலப்பழம் இதெல்லாம் இது ரெண்டும் வந்து ஒரே ஏரியாவில் கிடைச்சது. நான் ஒரு போய் இந்த இது பாலப்பழம் வீரப்பழம் ஒரே இடத்துல இருந்தது. நான் ஒரு தடவை போயிருந்தேன் நான் காட்டின ஏரியாவில். அப்ப பாருங்க, இந்த மரங்கள் இதுகள் தான் இப்படியான மரங்கள். பாலமரம், வீரமரம், சூரப்பழம் ஒன்றைக்கு அது பச்சை கலர், சாரி,
பர்பிள் கலர் இந்த இருக்குது. இது ஒரு அஹ், இது வந்து பீர மரம். வாழைப்பழ மரம் வந்து அது கொஞ்சம் சின்ன அரைக்கும், முள்ளோட இருக்கும். நிறைய மரங்கள் இருக்குது. இதெல்லாம் மெடிசனுக்கு எடுக்கிற அந்த எரிக்கிளி என்று சொல்லுவாங்க. எரிக்கு இருக்கு மெடிசனுக்கு எடுக்கிற தாவரங்கள். உலர் வலயத்தில் இருக்கிற நிறைய இதுகள். அதே மாதிரி இப்படி நிறைய விஷயம் எங்களுக்கு பயன்படுற இதுகள் காடுகளில் இருக்குது. உயிர் பல்வகமை என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் இதெல்லாம் பால மரங்கள் தான். இதெல்லாம் பால மரம் நினைக்கிறேன். இப்படி நிறைய விஷயம் எங்களுக்கு ஸ்க்ரீன் மற்ற ஆளுக்கு தெரியாது. மற்ற தெரியாது அந்த படத்துல பேரெல்லாம் சொல்றாங்க. நீங்க கூட டிவைஸ்களை கொஞ்சம் பாருங்க தயவு செய்து. ரைட். அப்ப இதுதான் அந்த இது. இப்ப இந்த கேள்விக்கு உங்களால விடை எழுதக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியோ? Right. அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப இதுதான் அந்த முக்கியத்துவம். இதுக்கேற்ற மாதிரி நீங்க விடை எழுதி கொள்ளணும். அந்த கேள்விக்கு விடை எழுதலாம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன சொன்னா இதுல ஆஹ் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நவீன விவசாய நடவடிக்கைகள் இலங்கையில வந்து சூழல் தரமிழப்பு எவ்வாறு வித்திட்டு செல்கின்றது என்ற மாதிரி இந்த கேள்வி கேட்கிறாங்க. தமிழையும் பார்த்தோம்னா தெரியும். இலங்கை நவீன விவசாய நடவடிக்கை எவ்வாறு சுற்றாடல் தரமிழப்பிற்கு இட்டுச் செல்கின்றது என்பதனை விளக்குக. இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதுல ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணோம். ஒன்று எங்களுக்கு என்ன என்றால் இந்த சூழ தரமிழத்தல் என்ற விஷயம் உண்டு. இரண்டாவது வந்து என்னன்னு சொன்னால் இலங்கையின் நவீன விவசாய நடவடிக்கைகள். இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி நாங்கள் தரமிழத்தல் என்னன்றது சொல்லப்பட்டது. இலங்கையினுடைய நவீன விவசாய நடவடிக்கைகள் என்னென்ன வகையான நடவடிக்கை நடக்கிறது சொல்லப்பட்டது. பிறகு அது ரெண்டாலையும் வார விளைவுகளை வந்து தொடர்புபடுத்தணும். இதுதான் இந்த கேள்வி குலைக்கிற விடயம். அப்ப அந்த வகையில இந்த சூழல் தரமிழத்தல் சுற்றாட தரமிழத்தல் என்று சொன்னா என்னன்றதை நாங்க கொடுக்கணும். சூழல் தரமிழத்தல்டா என்ன? அதுக்கு தெரிஞ்சாக்கள்